பிரபல நாட்டுப்புற பாடகியும் சினிமா பாடல்களை பாடியவருமான தஞ்சை செல்வி முடக்குவாத நோயால் பாதிக்கப்பட்டு வருமானத்திற்கு வழியில்லாமல் தவித்து வருகிறார். நோயுடனும் பொருளாதார ரீதியாகவும் போராடி வரும் பாடகியின் வாழ்க்கை நிலை குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. 2010ஆம் ஆண்டு சசிகுமார் இயக்கத்தில் வெளியான ஈசன் திரைப்படத்தில் அமைந்துள்ள இப்பாடலை நாம் அனைவரும் பார்த்திருப்போம். குத்து பாடல்களை விரும்பி பார்ப்போர் ஜில்லா விட்டு ஜில்லா வந்த என்னும் இந்த பாடலை அதிகம் கேட்டிருப்பார்கள். புகழ்பெற்ற இப்பாடலை பாடியவர் தஞ்சை செல்வி என்னும் பாடகி. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே உள்ள தட்சிணாபுரம் கிராமத்தில் பிறந்தவர் பாடகி தஞ்சை செல்வி. பல்வேறு இடங்களுக்கு சென்று நாட்டுப்புற பாடல்களை பாடுவது இவருக்கு வழக்கம். முதலில் நாட்டுப்புற பாடல்களில் புகழ்பெற்ற தஞ்சை செல்வி பிறகு திரைத்துறையிலும் அறிமுகமானார். வெடி போட்டு, ஆத்தானி பெத்தாயே, எம் மாமா மதுர போன்ற பாடல்கள் தஞ்சை செல்வியின் குரலில் வெள்ளித்திரையில் வெளிவந்தவை. இளையராஜா, தேவா, ஏ.ஆர். ரகுமான் உள்ளிட்ட தமிழ் திரையுலகின் முக்கிய இசையமைப்பாளர்களுடன் பணியாற்றிய இவர் தற்பொழுது தட்சிணாபுரம் கிராமத்தில் தனது குடும்பத்துடன் வசித்து வருகிறார். பாடகி தஞ்சை செல்வி நாட்டுப்புற பாடகரான ஐயப்பனை திருமணம் செய்து கொண்ட நிலையில் இந்த தம்பதிக்கு ஹரிஹரன் என்ற மகன் உள்ளார். பாடல்களை பாடுவதன் மூலம் வரும் வருமானத்தை மட்டுமே நம்பி வாழ்க்கையை நடத்தி வந்த இவர்களுக்கு கடந்த 4 மாதங்களுக்கு முன்பு பெரும் துயரம் நேர்ந்தது. தனது வசீகர குரலால் அனைவரையும் உற்சாகப்படுத்தி வந்த தஞ்சாவூர் செல்வியை முடக்குவாத நோய் தாக்கியது. பல்வேறு மருத்துவமனைகளுக்கு அலைந்து திரிந்தும் அவரது உடல்நிலையில் முன்னேற்றம் இல்லை. நாங்கள் சம்பாரித்த பொருள்லாம் எல்லாமே ஏழை மக்களுக்கு படிப்பு தான் செஞ்சோம். ஏன்னா எனக்கு அப்போல்லாம் குழந்தைகள் இல்லை. அதனால் எங்கள்கிட்ட எந்த ஒரு சொத்து பத்தும் எதுவும் கிடையாது. அதனால் பாட போகிறோம்மா, நம்மளுக்கு இப்போ 10 பேர் வந்தாங்களா, ஒரு சின்ன உதவியாக இதை தான் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்களுக்காக எந்த ஒரு சொத்துமே நாங்கள் சேர்க்கல. இப்போ பையனை வச்சுக்கிட்டு ரொம்ப நான் சிரமத்தில் குலத இருக்கேன். ஏன்னா அவங்கள பார்த்தாலே எனக்கே நான் சாப்பிட்டே திட்டத்தட்ட ஒரு 4-5 மாதம் இருக்கும். அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நாங்கள் தற்கொலை கூட பண்ணிக்க போனோம். என்னடா இந்த மாதிரி நம்ம பாடிவிட்டு ஏன்டா இந்த மாதிரி நம்ம இருக்கோம், இந்த ஆண்டவர் ஏன் வச்சுருக்காருன்னு நினச்சோம். பக்கவாத நோயால் பிறர் உதவியில்லாமல் நடக்க கூட முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார் தஞ்சை செல்வி. இவரை கவனித்துக் கொள்வதற்காக ஐயப்பனும் வேலைக்கு செல்லாமல் வீட்டிலேயே இருக்கிறார். வருமான வாய்ப்பு இல்லாததால் மருத்துவ செலவுக்கும் அன்றாட தேவைகளுக்கும் கூட அல்லல் படுகிறது இவர்களது குடும்பம். உயர் சிகிச்சைக்கு அரசாங்கம் உதவி செய்தால் நோயில் இருந்து மீண்டு வந்து பாடல்களை பாடி மக்களை மகிழ்விப்பேன் என்று தன்னம்பிக்கையுடன் கூறுகிறார் தஞ்சை செல்வி. நிற்க முடியல. ஒரு பாத்ரூம் கூட என் பையனோட உதவியோடு தான் போகிற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி கண்டிஷனில் என்னோடய உடம்பு நிலை இருக்குது. எனக்கு இதுக்கு தமிழக அரசும் நாட்டுப்புற கலைஞர்களும் இசையமைப்பாளர்களும் என்னுடைய பழைய செல்வியா மக்களுக்கு மீண்டும் என்னுடைய பழைய குரலில் பாடல்கள் கொடுக்கணும்னு என்னுடைய உயிர் நெஞ்சு அதுதான் துடிக்க சாக வரை எனக்கு அதுதான் ரொம்ப விருப்பமாக இப்போ இருக்குது. நாட்டுப்புற பாடகி தஞ்சை செல்வி நோயின் பாதிப்பில் இருந்து பூரண குணமடைந்து தனது பணியை தொடர வேண்டும் என்பதே அனைவரது விருப்பமாக உள்ளது. மாலை முரசு செய்திகளுக்காக புதுக்கோட்டை மாவட்ட செய்தியாளர் அறிவழகனுடன் சந்துரு.